நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். PavunTamil சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிஸ்னஸ் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி என்ன பிஸ்னஸ் பண்ணுற நண்பர்களுக்காக சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா எதனா ஒரு பிஸ்னஸ் செஞ்சுன்னு தான் இருப்பாங்க. அப்படி பிஸ்னஸ் செய்கிற நண்பர்களுக்கு ரொம்பவே முக்கியமாக தேவைப்படுறது விசிட்டிங் கார்டு. விசிட்டிங் கார்டு இருந்தால் தாங்க நம்மளுடைய பிஸ்னஸை மற்ற நண்பர்களுக்கும் தெரியப்படுத்த முடியும். நம்மளோட கடைக்கு வர ரெகுலர் கஸ்டமருக்கும் நம்ம விசிட்டிங் கார்டு கொடுக்கும்போது அவர்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு எங்கன்னா கடைக்கு போகிறாங்கனாக்கா எதனா ஒரு ஷாப்புக்கு இது போல் போகும் பட்சத்தில் நம்மளுடைய நம்பர் கொடுத்து நான் இங்கே போங்க இந்த வேலை ஆகும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்மளோட பிஸ்னஸ் வளர்ச்சி அடையும். அதுக்காக விசிட்டிங் கார்டு ரொம்பவே தேவைப்படுது. விசிட்டிங் கார்டு பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சென்டராக இருந்தாலும் சரி, அல்லது தனியாக ஒரு ஏஜென்சி பண்ணுறோம், ரியல் எஸ்டேட் பண்ணுறோம், ட்ராவல்ஸ் பண்ணுறோம், அப்படி எத்தனையோ பிஸ்னஸ் இருக்குது. அனைத்து பிஸ்னஸ்க்குமே பார்த்திங்கன்னா விசிட்டிங் கார்டு தேவை. அப்படி இருக்கும் விசிட்டிங் கார்டு பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ஷாப்புக்கும் எங்கேயும் போகாமல் உங்களோட மொபைல் மூலமாகவே நீங்கள் ஈஸியாக க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்களும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கனாக்கா உங்களோட பிஸ்னஸுக்கு தேவையான விசிட்டிங் கார்டு நீங்களே ஓனாக டிசைன் பண்ணிக்கணும்னு நினச்சா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இடையில ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போகலாம். நாம் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் வீடியோக்கு கீழே இருக்க சிவப்பு கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் இருக்கும், அதை சூஸ் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு தேவையான லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்ற நண்பர்கள் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு உண்டான இன்டர்ஃபேஸ் படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஸ்பானிஷ் இது போல் இருக்கும். உங்களுக்கு தேவையான லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிங்க. நான் இங்கிலீஷ் சென்டரில் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல் ஆப்ஷன் இருக்கும். இதில் கிரியேட் இருக்கும், டவுன்லோட்ஸ் இருக்கும், சேவ்டு இருக்கும், ப்ரொஃபைல் இருக்கும், ஷேர் ரேட் இருக்கும். கிரியேட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான விசிட்டிங் கார்டை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் கிரியேட்டை டச் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்கும். இதில் எக்ஸாம்பிளுக்கு இதிலே கொடுத்துருப்பாங்க. உங்களோட கம்பெனி நேமு, மொபைல் நம்பர், அட்ரஸ், ஜிமெயில் ஐடி இது போல் அனைத்துமே இதில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச டிசைன் நீங்கள் எடுத்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் எந்த ஷாப்புக்கு போகணும், தனியாக பே பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு தேவையான விசிட்டிங் கார்டை க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக பிரிண்டிங் சென்டர் இருக்கும், அங்கே போய்ட்டு நீங்கள் பிரிண்ட் மட்டும் எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான காஸ்ட் மட்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு பிடிச்ச விசிட்டிங் கார்டு டிசைன்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் இருக்க டீட்டெயில்ஸை அழிச்சிட்டு உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா இந்த விசிட்டிங் கார்டு எக்ஸாம்பிளுக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா மை கம்பெனி நேம் இருக்குது. அசிஸ்டன்ட் மேனேஜர் பார்த்தீங்கன்னா ஜான் மதேவன் இருக்குது. இதில் எப்படி உங்களோட பிஸ்னஸ் நேம் ஃபில் பண்ணுறது, உங்களோட நேம் ஃபில் பண்ணுறது, ஃபோன் நம்பர், மெயில் ஐடிலாம் எப்படி நீங்கள் ஃபில் பண்ணுறது, இதில் இருக்கிறத அழிச்சிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மை கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிடும். இங்கே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிடும். இதை டச் பண்ணிங்கன்னா கீவேர்டு வந்துடும். இதை அழிச்சிடுங்க. இப்போ நான் எக்ஸாம்பிள் PavunTamil டைப் பண்ணிக்கிறேன். PavunTamil டைப் பண்ணிட்டேன். அப்ளைன்னு இருக்குது பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டில் அப்ளை இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணால் இங்கே PavunTamil வந்துடும். இப்போ அசிஸ்டன்ட் மேனேஜர் இதில் என்னோட நேம் கொடுத்துக்கணும். அதுபோல் மொபைல் நம்பர் டச் பண்ணிங்கன்னா மொபைல் நம்பர் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். மெயில் ஐடி ஃபில் பண்ணிக்கலாம். அட்ரஸ் லைன் இருக்கும், அட்ரஸ் லைனை டச் பண்ணிங்கன்னா அட்ரஸ் லைன் ஃபில் பண்ணிக்கலாம். இதுபோல் உங்களுக்கு தேவையான விசிட்டிங் கார்டு நீங்களே உங்களோட மொபைலில் ஈஸியாக உருவாக்கிக்கலாம். நீங்கள் விசிட்டிங் கார்டை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே பேக் சைடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரைட் சைடு அதை டச் பண்ணிங்கன்னா பேக் சைடு வந்துடும். இதில் உங்களோட கம்பெனி நேமு, மை டேக் லைன் இருக்குது, அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இது அனைத்தும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா டாப்பில் சேவ் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது சேவ் ஆகிடும். அப்படி நீங்கள் சேவ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும், இதில் சேவ்டு இருக்கும். சேவ்டு டச் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் க்ரியேட் பண்ண விசிட்டிங் கார்டு, உங்களோட விசிட்டிங் கார்டு இருக்கும். இதில் எதுக்காக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண விசிட்டிங் கார்டு ப்ராஜெக்ட் இருக்குது. இதில் நம்மளுக்கு தேவையானப்போ நம்ம இதை டச் பண்ணி நம்ம எடிட் பண்ணிக்கலாம். கண்டினியூ எடிட்டிங் இருக்கும், இதை கொடுத்தோம்னா எடிட் பண்ணிக்கலாம். நம்ம கரெக்டாக எல்லாம் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் ஃப்ரண்ட் அண்ட் சைடு பேக் சைடு ஃபில் பண்ணிட்டோம்னா ரைட் சைடு மேலே பார்த்தீங்கன்னா சென்டர் டவுன்லோட் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா இதில் டவுன்லோட் கேட்கும். டவுன்லோட் ஃப்ரண்ட் சைடு, டவுன்லோட் பேக் சைடு, பிடிஎஃப் ப்ரோன்னு இருக்குது. இதில் டவுன்லோட் ஃப்ரண்ட் சைடு இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா முன்னாடி ஃபஸ்ட்டு பக்கம் டவுன்லோட் ஆகிடும். வியூ டவுன்லோட் இருக்கும், வியூ டவுன்லோட் கொடுத்துக்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும்.
இதுக்கப்புறம் நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். உங்களோட ஷாப்லேயே நீங்கள் பிரிண்ட் எடுக்கிற மாதிரினாலும் பிரிண்ட் எடுத்துக்கலாம், அல்லது வெளியில் பிரிண்டிங் சென்டரில் கொடுத்து பிரிண்ட் எடுக்கிற மாதிரினாலும் நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். செகண்ட் பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா அது போலவே நீங்கள் டவுன்லோட் கொடுத்துக்கலாம். ஓகே நண்பர்களே, பிஸ்னஸ் பண்ணுற அனைத்து நண்பர்களுமே இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு எதனா ஒரு சில டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லலாம். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோ பாருங்கள். உங்களுக்கு தேவையான அடுத்தடுத்த வீடியோஸ் நம்மளோட சேனலில் காத்துன்னு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் சூஸ் பண்ணிங்க. இந்த வீடியோவை ஃபேஸ்புக் போன்ற சோசியல் வலைதளத்தில் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்த தகவல் அப்போ தான் உங்களோட நண்பர்களுக்கும் தெரியும். தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.